ஒட்டகச்சிவிங்கி பத்தி 5 ஆச்சரியமான விஷயங்கள் என்ன அப்படின்றத தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. பொதுவா ஒட்டகச்சிவிங்கி தானே, அதை பார்த்து ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் ஒட்டகச்சிவிங்கிக்குன்னு இருக்கிற ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் நீங்க மேபி தெரியாம இருந்திருக்கலாம். அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒட்டகச்சிவிங்க அது எவ்வளோ டாலாக இருக்கோ அது எல்லாமே தெரியும். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது நம்ம படங்களுடைய டைலாக்ஸ்லாம் கேட்கும்பொழுது ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்கத்தை வந்து சொல்லுவோம். ஆனால் இந்த ஒட்டகச்சிவிங்கி ஒரே ஒரு லெக்கு, அதோட எல்லா லெக்கையும் கூட யூஸ் பண்ண வேணாம், அதோடைய ஒரே ஒரு லெக்கை வச்சு ஓங்கி ஒரு மிதிச்சுச்சுன்னா அந்த சிங்கமே போய் விழுந்து போய் செத்து போயிடும் அப்படின்ற லெவலுக்கு சொல்றாங்க. அவ்வளோ ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அனிமல் தான் இந்த ஒட்டகச்சிவிங்கி அப்படின்னு சொல்லப்படுது. நம்பர் 2, இந்த ஒட்டகச்சிவிங்கிக்கு ஜிராஃப் அப்படின்ற ஒரு பேர் இருக்கு ஆங்கிலத்துல. இதுக்கு அரபு மொழிப்படி இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ரொம்பவும் வேகமா நடக்கக்கூடிய ஒரு விலங்கு அப்படின்னு இதுக்கு அர்த்தமா. சோ ஒட்டகச்சிவிங்கி ஆப்வியஸ்லி அது வேகமா நடக்கணும்னு அவசியம் இல்லை, அது காலே அவ்வளோ பெருசுக்கு இருக்கு. ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலே 10 கிலோமீட்டருக்கு எடுத்து வச்சிடலாம் போல அப்படின்ற மாதிரி அது வந்து மெதுவா நடந்தாலே வேகமா நடக்கிற கேட்டகரியில தான் வரும். ஸோ அதனால தான் இதுக்கு வந்து ஜிராஃப் அப்படின்ற பேர், ஒட்டகச்சிவிங்கி அப்படின்ற ஒரு பேர் வந்திருக்கு. மேபி அதோடைய கழுத்து நீளமா இருக்கிறத வச்சு தான் அதுக்கு பேர் வச்சிருப்பாங்க போல அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்திருப்போம். பட் உண்மையான அர்த்தம் என்னன்னா, வேகமாக நடக்கக்கூடிய ஒரு விலங்கு அப்படின்னு அர்த்தமா. அண்ட் நிலத்துல வாழக்கூடிய பாலூட்டிகள்ல ரொம்பவுமே உயரமான பாலூட்டி தான் இந்த ஒட்டகச்சிவிங்கி. ஸோ இதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு பெயரும் கொடுக்கப்பட்டிருக்குது. நம்பர் 3 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒட்டகச்சிவிங்கி இவ்வளோ பெருசா வளர்ந்துருக்கே, அது பிறக்கும் போது எவ்வளோ குட்டியா இருந்திருக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஸோ பிறக்கும் போது எல்லாருமே ரொம்ப குழந்தையா குட்டியா தான் பிறப்போம். அதே மாதிரி ஒட்டகச்சிவிங்கியும் ஒரு 2 மீட்டர் உயரத்துல தான் வந்து பிறக்கும் போது பிறகுறாங்க. ஆனா அதனுடைய வாழ்க்கையில சுமார் 19 அடி வரைக்கும் வளரக்கூடிய ஒரு விலங்கா இது பார்க்கப்படுது. அண்ட் முக்கியமா ஆண் ஒட்டகச்சிவிங்கி ரொம்ப உயரமா இருக்குமா, பெண் ஒட்டகச்சிவிங்கி கொஞ்சம் குள்ளமா இருக்குமா. இதுலயுமே டிஸ்கிரிமினேஷன் அப்பா அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆண் ஒட்டகச்சிவிங்கி ரொம்ப டாலா வளரக்கூடிய ஒரு ஒட்டகச்சிவிங்கி. ஸோ ரொம்பவுமே டாலா ஒரு ஒட்டகச்சிவிங்கி பக்கத்துல ஒரு ஷார்ட்டான ஒட்டகச்சிவிங்கி போயிட்டு இருந்தாங்க அப்படின்னாக்கா அது பெண் ஆண் அப்படின்னு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் அது வளர்ந்துட்டு இருக்கிற ஸ்டேஜ்ல ஒரு குழந்தையா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா 2 மீட்டர்ல பிறந்து 19 அடி வரைக்கும் வளரக்கூடிய ஒரு விலங்கு தான் இந்த ஒட்டகச்சிவிங்கி. நம்பர் 4, ஒட்டகச்சிவிங்கி இவ்வளவு டாலா இருக்கு, அதோடைய நாக்கு எவ்வளவு நீளமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? 27 அங்குலம் நீளமுடையது இந்த ஒட்டகச்சிவிங்கியோடைய நாக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளோ நீளத்துக்கு அந்த நாக்கு இருக்குமா. அண்ட் ஆல்சோ அந்த ஒட்டகச்சிவிங்கி அதோடைய காதை கிளீன் பண்றதுக்கு அதோடைய நாக்கை வச்சுதான் கிளீன் பண்ணுமா. நம்மளால நாக்கால மூக்க தொடுறதே வந்து பெரிய சாகசமா கருதப்படுது. நம்ம கீர்த்தி சுரேஷ் அவர்கள் கூட அது அவங்களுடைய ஒரு பெரிய டேலண்ட் அப்படின்லாம் வந்துட்டு நாக்கால மூக்க தொட்டுலாம் காமிச்சிருக்காங்க. ஸோ அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய சாகசமா பார்க்கும் பொழுது இது நாக்கை வச்சு காதை கிளீன் பண்ணுமா. டிஸ்கஸ்டிங்கா இருக்காதான்னு யோசிச்சு பார்த்தாலும் அது அவங்களுடைய டேலண்ட். அண்ட் அதனுடைய நாக்கு கருப்பு நிறத்துல வந்து இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. 5வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒட்டகச்சிவிங்கி தண்ணி குடிக்கும் பொழுது ஒரு பெரிய சயின்டிபிக் எக்ஸ்பெரிமெண்ட் அதனுடைய கழுத்து பகுதியில நடக்குது. அதாவது ஒட்டகச்சிவிங்கியுடைய கழுத்து பகுதியில ஒரு வால்வ் மாதிரி இருக்குமா. அது வந்து ஆக்சுவலி தண்ணி குடிக்கிறதுக்கு தலையை குனிஞ்சு வந்து குடிக்கணும் இல்லையா. அப்ப அதனுடைய முன்னங்கால்கள் இரண்டையும் 2 சைடு இப்படி பப்பர் பேன் பிரிச்சு வச்சுட்டாதான் அதாவது வந்து கீழே குனிய முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி குனியும் பொழுது அதனுடைய கழுத்து பகுதியில ஒரு வால்வ் மாதிரி இருக்கு. கீழே குனியும் பொழுது இந்த வால்வ் தானாவே மூடிக்குது. அதனால அதனுடைய மூளைக்கும் தலைக்கும் வேகமா ரத்த ஓட்டம் போறது வந்து தவிர்க்கப்படுமா. தண்ணி குடிச்சு முடிச்சுட்டு தலையை நிமிரும் பொழுது அந்த வால்வ் மறுபடியும் திறக்கப்படுது. இப்போ மூளைக்கும் தலைக்கும் ரத்த ஓட்டம் போகுதான். ஸோ இந்த கண்ணாடியை திருப்பினா எப்படி ஜீவா வண்டி ஓடுன்ற மாதிரி அதோடைய முதுகுல இருக்கிற அந்த வால்வு திறந்து மூடினாதான் அதால கீழே குனிஞ்சு தண்ணியே குடிக்க முடியும். இந்த ப்ராசஸே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு அனிமலா இல்லை எதுவும் ஒரு மெஷினா அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் நம்மளுக்கு வருது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஒரு விசித்திரமான படைப்பு தான் இந்த ஒட்டகச்சிவிங்கி. இந்த 5 முக்கியமான விஷயங்கள், ஆச்சரியமான விஷயங்கள் ஒட்டகச்சிவிங்கி பத்தி நான் இன்னைக்கு தான் கேள்விப்படுறேன். ஸோ நீங்க இதை இன்னைக்கு தான் கேள்விப்படுறீங்க அப்படின்னா இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் இருந்தா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.